கோட்டீஸ்வரன், விஜயனுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? முதலில் வேலூர் மாவட்ட தாவேக்காவுக்கு என்னோட நெஞ்சார்ந்த பாராட்டு. மனிதாபிமானத்தோட ஷீட்டெல்லாம் போட்டு ஷேர்லாம் வந்தவங்களுக்கு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற மாவட்டம் முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை இனிமேல்ட்டு வர மாவட்டங்களில் இதில் பண்ணணும். இது வந்து நான் விஜய் அவர்களுக்கு பாராட்டு சொல்ல, தாவேக்காவோட அங்கே இருக்கிறவங்களுக்கு பாராட்டு. பிரிச்சுக்கணும். தலைவரோட பிரச்சாரம், அவரோட துணி, அது அப்புறம் தொண்டர்கள், அங்கே இருக்கிற உழைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பாராட்டு. அப்புறம் இபி பில் கரண்ட்டு பற்றி அவர் பேசினார். மக்களோட சார்பாக நன்றி. ஏன்னா கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி ஆகிடுச்சு, கட்ட முடியல, அது நிதர்சனமான உண்மை. நிறைய இடத்துல கரண்ட்டு பில்லு ரீடிங்கே எடுக்கிறது இல்லை. ரீடிங் எடுத்தால் அதிகமாக வந்தால் அது சிக்கலாகிடும், தேர்தல் நேரத்தில் எடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் அவர் சேர்த்து பேசியிருக்கலாம். பட் பேசினவரெலாம் நன்றி. ஏன்னா கரண்ட் பில் கம்மியாச்சுன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே கரண்ட் பில் கட்டுறோம், பார்க்குறவங்களும் கரண்ட் பில் கட்டுறாங்க, அதனால் நன்றி. இது 2. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை நம்பிட்டேன். இப்போ எனக்கு முன்னாடி ஐயா சார் சொன்னார், அருமை சகோதரர், அதை நம்பிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து அவர் யார், உங்கள் விஜய் தமிழ்நாடுடைய சிஎம். ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களை போய் சந்திப்பார், ரைட்டா? சிஎம்மு இன்றைக்கி வேலூரில் போய் உட்காந்துருக்காரு. வேலூர் என்னென்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில். ஆந்திராவில் பாலாறில் குறுக்கில் பாலம் கட்ட போகிறேன், அமைப்பு பாலம் கட்ட போகிறேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன செக் டேமு கட்ட போகிறேன்னு சொல்லி பல பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி கேரளாவில் தண்ணி குடிக்கிறது கிடையாது, கர்நாடகத்துலேயும் காவேரி பிரச்சனை. இது மாதிரி எதனா ஒரு பிரச்சனை, நான் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாடில் இந்த மாதிரி மற்ற மாநில பிரச்சனை, கேரளாலேயும் உங்கள் படம் நல்லா ஓடுது, அந்த மாதிரி எதனா மாநில பிரச்சனை இன்றைக்கி பேசியிருக்கலாமா? இல்லை வேலூர் பிரச்சனை, வேலூரில் வெயில் அதிகமாக இருக்குது, அங்கே மரம் செடி கொடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஏன் நாம் தமிழர் கட்சி சீமானே தான் போய் மரத்தை கட்டி பிடிச்சிக்கணுமா? நம்மளாம் மரம் வைக்க மாட்டோமா? இல்லை அந்த மரத்தை வச்சா அதனால் குளிர் வந்து அங்கே வெயில் தன்மை குறையாதா வேலூரில்? அப்போது திருப்பி தாவேக்கா திமுக, ஸ்டாலின் அங்கிள், விஜய் சார், இது தவிர்த்து வேறு என்ன இன்றைக்கி புதுசாக அவர் பேசிட்டார்? அதில் இன்றைக்கி ஒன்றுத்தில் சாங்கு போட்டால் ஒன்றுத்தில் வைப்பு போடுவார், ஒன்றுத்தில் வைப்பு போட்டால் ஒன்றுத்தில் ஹாட்டின்னு விடுறாரு. சரி, ஓகே, அதை அவர்களாச்சும் அவர்கள் தொண்டர். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 60% வாக்காளர்கள் கூட்டணி முடிஞ்ச உடனே அவங்க ஓட்டு யாருக்கு போகணுன்றதை முடிவு பண்ணிடுறாங்க. இது நான் ஏதோ புதுசாக எடுத்துகிட்டு வரல. நீங்கள் எந்த ஒரு வியூக வகுப்பாளரோட பழகி பாருங்கள், இல்லை கேட்டு பாருங்கள், இது வந்து ப்ரூவன் ரெக்கார்ட். 60% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆன உடனே ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ இன்றைக்கி தேதியில் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி என்று உருவாகிவிட்டது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, வேட்பாளர் யார், முதலமைச்சர் யாரெல்லாம் இல்லை, கட்சிக்காரங்க இருப்பாங்க, அந்த அனுதாபிகள். இப்போ காமேஷ் சாரோ இல்லை ஆனந்த் சாரோ வந்துட்டு மாற்றி ஓட்டு போட போகிறதில்ல, தாவேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி அவருக்கு அரசியல் புரிதல் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இருக்கும், நானும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோ, யதார்த்தத்தை பேசுவோம். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணாமல் சாமானியர்கள் இருப்பாங்க, அது 40%. 40%ல் 30% அந்த 2 நாள் 3 நாளில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இவர் சிஎம் ஆகிட்டார், ரைட்டா? அவர் மனசில் அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் இந்த 40% போயிட்டு அம்மா தாயே அப்படின்னு ஓட்டு கேட்கலன்னா அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓனர். யார்? வாக்காளர்கள் வந்து ஓனரு. ஆனால் விஜயண்ணா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வந்துட்டு போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை கிராமமாக பார்க்குறேன். ஏன் இப்போ போனால் கிராமம் குறுக்கிடுமா, இல்லை கிராமம் குறைஞ்சிருமா, இல்லை அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன, இல்லைண்ணா நான் உங்களை வந்து முதலமைச்சராக தான் பார்க்கணும், நீங்கள் வந்து இப்போ வந்து கட்சி தான் வச்சுருக்கீங்க, நாங்கள் இப்போ பார்க்க மாட்டோம், நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா வாங்கன்னு யாராவது மூடிக்குவாங்களா கண்ணை? அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழக அரசியல்லையே தொகுதியாக போகாமல் கிராமமாக போகாமல் ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்கிறாருன்னா அது இவர் தான். இதுவும் நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். என்னை எங்கேயும் போக விட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ இன்றைக்கி வந்தது விஜய் சாரா இல்லை விஜய் சார் டூப்பா? எங்கேயும் போக விடலைண்ணா. ஃபுட்பால் கூட தான் விளையாடும் போது, மேரடோனா விளையாடும் போது, மெஸ்ஸி விளையாடும் 4 பேர் மார்க் பண்ணுவாங்க, அதை மீறி யாரை தான் ஆட்டக்காரர். ரொனால்டோ கூட தான் 4 பேர் சுற்றுறாங்க கால்பந்தில், ஏன்னா யாரும் விட மாட்டேன்றாங்க, டிஃபெண்டர் பிளாக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதாவதுங்க இன்னொன்று, இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வி, அப்போது 60% பேர் கட்சியில் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் திமுகவுக்கு 20% வச்சுக்கோங்க கட்சி ஓட்டு, அண்ணா திமுகவுக்கு ஒரு 20%, 70% திராவிட கட்சிகளே ஓட்டு எடுத்து நான் குறைச்சி தான் போடுறேன். ஏன்னா விஜய் சார் வந்திருக்கிறார். அப்போது 40% போயிடுச்சு. இது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி 6 to 8%. மேபி விஜய் சாரால் அவங்களுக்கு ஓட்டு விகிதம் குறையலாம், எல்லா கட்சிக்கும் குறைச்சி தான் போட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை சொல்கிற மாதிரி 18%, 4% வச்சுக்கோங்க, இதுலேயே 50% வாக்கு போயிடுச்சு. அப்போ விஜய் சாரால் வந்து இளைஞர்கள் அதிகமாக ஓட்டு வந்து போடுவாங்க நான் நம்புகிறேன். அப்படி வந்தாலும் மிச்சம் இருக்கிற 30%, இந்த 30% வாங்கிறதுக்கு 234 தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணணும். அவர் பண்ணுவாரா இல்லையான்றது அப்புறம் ஃபர்ஸ்ட். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாருங்க 30% ஓட்டு இருக்கு, அப்போ ஓட்டு போட மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ வீட்டில் இருக்கிற விஜய் அண்ணா போய் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? நீங்கள் அந்த விஜயும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா?
அப்போ ஜெயிச்சாதான் நான் வருவேன் அப்படின்னா இது என்ன கேரண்டியா? நீங்கள் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து பார்க்குறேன். ஏன் முன்னாடியே நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கும்போது ஒரு அரசியல் முதலமைச்சராகவோ இல்லை அரசியல் ஆளுமையாக மாறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக வந்தால் போவேன். இன்னொன்று, இப்போ கரூர் சம்பவம் நீங்கள் கேட்டிங்க, ஏன் சீக்கிரமாக போனால் லேட் பண்ண. நம்மளாம் லியோ படம் பார்த்தப்போ எனக்கு பிடிச்ச படம். அதில் ஒரு கழுத புலி ஊருக்குள்ளே வந்துடும், அந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு விஜய் அண்ணா போய் காப்பாற்றுவார். அந்த மாதிரி கழுத புலி ஊருக்குள்ளே பூந்துற அசாத்தியான ஒரு சூழ்நிலை, யாரும் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை, அதுலேயே போய் காப்பாற்றும் போது கரூரில் ஏன் இவர் காப்பாற்றல? படத்தில் நாங்கள் பார்த்துற விஜய் அண்ணா எல்லாரையும் காப்பாற்றுறாரு, எல்லாருக்கும் கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறாரு, அழுகுறாரு. ஆனால் நிஜத்தில் நாங்கள் பார்க்குற விஜய் அண்ணா கரூர்லேருந்து போயிடுறாரு. அப்போ எந்த விஜய் அண்ணா ஒரிஜினல்? லியோவில் படத்தில் பார்த்த விஜய் அண்ணா உண்மையா, இல்லை கரூரில் நாங்கள் பார்த்த விஜய் அண்ணா யதார்த்தமா? இது கேள்வி. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு நான் தான். ஐயா பாலச்சந்தர் சொன்னார், நீங்களும் அந்த முதல் கேள்வியை கேட்டீங்க. நான் தான் தமிழ்நாடுனா விஜய் சாரை யார் மராத்தியர், யார் தெலுங்கானா, இல்லை யார் தெலுங்கு, இல்லை கன்னடர்னு யாருன்னா சொன்னாங்களா? இதே விமர்சனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. அவர் ஒரு கன்னடியார், எனக்கு காவேரி இஷ்யூவில் அவர் சரியாக பேசலை, கூட நிற்கலன்றதுனால அவர் கன்னடிக்காரர் மராத்தியர்ன்ற அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அவர் அதுக்கு என்ன பண்ணார்? பெருசாலாம் தான் ஒரு பாட்டாச்சு வச்சார். ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ்நாடு அல்லவா, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் உயிர் உடல் ஆவியை கொடுக்கறதானே எதர் சொன்னோன்னு எம்பேரு படையப்பான்னு பாட்டு போட்டார். அப்போ யாருமே கேட்கவே இல்லை நீங்கள் தமிழ்நாடா தெலுங்கா ஆந்திராவான்னு. நீங்களா எதுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வரீங்க? இன்னொன்று, இந்த தமிழ்நாடு எங்கேருந்து வருதுன்னா அது நம்ம ஐயா அறிஞர் அண்ணா கிட்டேருந்து வருது, அறிஞர் அண்ணாவோட தாக்கம். அதனால தாயுள்ளத்தோடு அறிஞர் அண்ணாவை இன்னும் அதிகமாக அவர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே மக்களை சந்தித்து நன்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள்லாம் மனசு வச்சாதான் முடியும்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டால் அது ஒரு யதார்த்தம். யதார்த்த அரசியலிருந்து அவர் அடிக்கடி அந்நியப்படுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு காவல்துறை, நான் ஃபர்ஸ்ட் தாவேகாவனரை பாராட்டினேன். காவல்துறை இந்த 3 பேர் 4 பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறது, ஹைவேஸில் போடுறது, பேரிகேடு தாங்குறவங்க மேலே சாதாரண ஆள். இப்போ நீங்கள் வந்து இப்போ பைக்கில் போகும்போது தம்பி தமிழரசன் வந்து என்னையும் காமேஷியும் 3 பேர் நம்ம ட்ரிபிள்ஸில் போனால் முனையில் 1000 விலைகளை பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இல்லை சார் நான் பத்திரிகையில் வச்சேன், அதெல்லாம் கிடையாது, ட்ரிபிள்ஸ்னால் ட்ரிபிள்ஸ் தான் அப்படின்னும் போது காவல்துறை சாமானியருக்கு ஒரு மாதிரியும் விஜய் அண்ணா ஃபேன்ஸுக்கு வேறு மாதிரியும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாதிரி. அதனால் காவல்துறை தயவு கூர்ந்து பப்ளிக்கோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைக்கிலலாம் யாராவது சரிக்கின்னு போய் விழுந்தாங்கனாவோ, இல்லை ஹெல்மெட்டு போடாமல், இல்லை பேரிகேடு மேலே தாவி காவல்துறை தள்ளிட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணோம். டு என்ஷூர் பப்ளிக் சேஃப்டி சட்டத்தில் இருக்கிறத நான் பேசுகிறேன்.